ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல். யாரெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்களோ எல்லாருக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே. மே 11 சண்டே இன்னைக்கு எடுத்த vlog தான் இது. மார்னிங்கே எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு தான் கிளம்பியாச்சு. ஏன்னா சண்டே இல்லையா. ஸோ மார்னிங் சர்ச்சில் மாஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா லைட்டாக கிளைமேட் சேஞ்ச் ஆனுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து தூர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் முடிஞ்ச கையோடையே குரோட்டோ இருக்கும். ஸோ ப்ரே பண்ணுறதுக்காக நான் போயிட்டேன். அன்பு மழை தூரிட்டு இருந்தனால பாப்பா தூக்கிட்டு கேன்டீனுக்கு போயிட்டாங்க. ஸோ ஒரு ப்ரேயர் போட்டுட்டு கேன்டீன்குள்ளே போனால் அங்கே ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லி அழகாக டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அங்கே க்யூட்டாக குட்டி குட்டி பொக்கேஸ் வந்து வித்துட்டு இருந்தாங்க 5 வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லா மதர்ஸ்க்குமே வந்து ஒரு க்யூட்டான ஒரு gift கொடுத்துருந்தாங்க. அண்ட் மாஸில் வந்து மாதம் முடிகிற டைமில் ஃபாதருமே எல்லாரையும் கூப்பிட்டு ப்ளஸ் பண்ணார். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணனா ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் இருந்துச்சு. போன வருஷமும் இதே மாதிரி ஒரு gift கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுவுமே நான் இன்னும் வச்சுருக்கேன். ஒரு குட்டி பவுச் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பாப்பாங்க எல்லாரையுமே வந்து கேட்டிசம் கிளாஸ் அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்து கடைக்கு வந்தாச்சு. ஸோ எல்லாருமே ஆர்டர் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு மாமா என்ன பிளான் பண்ணார்னா, இன்னைக்கு மதர்ஸ் டே எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க. நம்ம குளத்துல இருக்க மீனை வந்து பிடிச்சி மீன் லெம்மாங் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்காங்களும் எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போய் அவங்கவுங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாச்சு. ஸோ கரெக்டாக நாங்கள் வந்தோம். மாமா வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு. ஓகே அதை அப்படியே ஒரு வீடியோவாக கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கலிப்பியா மீனுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மாமா வீட்டு குளத்துல வந்து வளர்க்குறாங்க. ஸோ எப்பயாவது வந்து இந்த மீனையுமே வீட்டில் வந்து சமைப்பாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அன்பு வந்து இந்த ஸ்கர்ட் வந்து கொடுத்தாங்க. ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. ஓகே மதர்ஸ் டேக்குன்னு சொல்லி போட்டாச்சு. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் வந்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ மீன் லெம்மாங் சமைச்சதை வந்து வீடியோ எடுக்க நான் வந்து மறந்துட்டேன். ஒரு வழியாக எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு கேதர் ஆனதுக்கப்புறம் மதர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு ஒரு குட்டி ப்ரேயர் வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஸோ ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே கேக் கட் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு ஸோ பேலன்ஸ் கேக்கை எல்லாருக்கும் வெட்டி கொடுத்துட்டு எங்களோட மதர்ஸ் டே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். சாப்பிட்டதுக்கு அதுக்கு நல்லா தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லி வீட்டுக்கும் வந்தாச்சு. ஜொஹானா நானும் கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் 2-3 ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். ஸோ இதுதான் எங்களோட மதர்ஸ் டே செலிப்ரேஷன். உங்களுக்கு எப்படி போணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பை பாய்.